ஓம் சாந்தி. 14/10/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நன்மை நடக்கும் யுகமாகும். இந்த யுகத்தில்தான் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் கீழான நிலையிலிருந்து உத்தமமான மனிதர்களாக ஆகிறீர்கள். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம் யோசிப்பதால் மற்றும் பேசுவதனால் ஒருபொழுதும் முன்னேற்றம் ஏற்படாது. பதில்: நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம், டிராமா செய்ய வைத்தால் செய்து விடுவோம். இப்படி யோசிப்பவர்களுக்கு, பேசுபவர்களுக்கு ஒருபொழுதும் முன்னேற்றம் ஏற்படாது. இவ்வாறு கூறுவதும் தவறுதலாகும். இப்பொழுது என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமோ இதுதான் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. எனவே முயற்சி செய்யத்தான் வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ட்ராமாவில் இருந்தால் நடக்கும், ட்ராமா செய்ய வச்சா செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒருபொழுதும் முன்னேற்றம் ஏற்படாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு உறுதியாக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா இன்றைக்கி நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இன்று முரளியினுடைய பாடல், இது தீபம் மற்றும் புயலின் கதையாகும். ஓம் சாந்தி. இந்த பாடல் கலியுக மனிதர்களுடைய பாடலாகும். ஆனால் இதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கமயுக வாசிகளாக இருக்கிறீர்கள். சங்கமயுகம் கூடவே புருஷோத்தமம் என்பதையும் எழுத வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த ஞான பாயிண்ட்ஸு நினைவில் இல்லாதன் காரணமாக இவ்வாறு எழுதுவதை மறந்து விடுகின்றனர். இது முக்கியமானதாகும். இதனுடைய பொருளும் கூட உங்களுக்கு தெரியும். பாபா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை சமயத்தில் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புருஷோத்தமம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஆனால் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இது முக்கியமான பாயிண்ட்ஸு. இது நீங்கள் சங்கமயுகத்துக்கு முன்னாடி புருஷோத்தமம் அப்படிங்கிறதையும் எழுதணும். ஏன்னா இதனுடைய அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தந்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. புருஷோத்தம மாதம் என்பதும் உள்ளது. தமிழ் மாதங்களில் புருஷோத்தமமான மாதம்னு மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க. அதுபோல் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இந்த சங்கம யுகம் கூட ஒரு பண்டிகையாகும். இந்த பண்டிகை அனைத்தையும் விட உயர்ந்த பண்டிகையாகும். ஏன்னா இந்த நேரத்தில் ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இதை விட உயர்ந்த பண்டிகை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. இப்பொழுது நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உத்தமமானவர்களிலும் உத்தமமானவர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், செல்வந்தர்களிலும் செல்வந்தர்கள். நம்பர் 1 இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது. மிகவும் பிரளயம் ஏற்பட்டு விட்டது. பிறகு நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலை இலையில் மீது கடலில் வந்தார் என சாஸ்திரங்களில் காட்டியுள்ளனர். இப்படி சொல்லியிருக்கிறாங்களாம் சாஸ்திரங்களில். பிரளயம் ஆயிடும், பிரளயம் ஆன பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலை இலையில் விரல் சப்பிக்கிட்டு இந்த மாதிரி கடல் மீது வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அந்த விஷயத்தை பொறுத்து இப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு தந்தை நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்பர் 1 ஸ்ரீ கிருஷ்ணர் ஷியாம் சுந்தர் என்று இவரைத்தான் சொல்கின்றோம். விரல் சப்பிக்கொண்டு வந்தார் என்றும் காண்பித்துள்ளனர். குழந்தை கர்ப்பத்தில்தான் இருக்கும். முதலில் ஞானக்கடலிலிருந்து வெளிவருகின்ற உத்தமத்திலும் உத்தமமான மனிதர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். ஞானக்கடல் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிறது. அதில் நம்பர் 1 புருஷோத்தமர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். இது ஞானக்கடலின் விஷயம் ஆகுமே தவிர தண்ணீரின் விஷயம் அல்ல. பிரளயம் ஏற்படுவதும் கிடையாது. அதாவது அந்த விஷயத்தை பொறுத்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா,
தண்ணி மேலே ஸ்ரீ கிருஷ்ணர் வருவது கிடையாது. இங்கே தண்ணியினுடைய விஷயம் கிடையாது, ஞானத்தினுடைய விஷயம். இந்த ஞானத்தை கேட்டு தான் அவர் புருஷோத்தமனாக ஆகிறாரு. அவர் தான் சொர்க்கத்தில் நம்பர் 1 புருஷோத்தமர் என்று அழைக்கப்படுறாரு. மற்றபடி பிரளயமெல்லாம் ஆயிடும் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது அப்படின்னு தந்தை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க முரளியில். அடுத்து சிவன் மற்றும் சங்கரரை ஏன் ஒன்றாக்கியுள்ளனர் என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். சங்கரருக்கு இந்த சிருஷ்டியில் நடிப்பே இல்லை. சிவனுக்கும் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் நடிப்பு உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு ஆல்ரவுண்டு நடிப்பு உள்ளது. சிவபாபாவிற்கு கூட இந்த சமயத்தில் நடிப்பு உள்ளது. ஞானத்தை கொடுக்க வேண்டிய நடிப்பு அவருக்கு உள்ளது. பிறகு நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறார். குழந்தைகளுக்கு ஆஸ்தி வழங்கிவிட்டு சென்று விடுகிறார். வானப்பிரஸ்தம் ஆகுவது என்றால் ஒரு குருவின் மூலம் சப்தத்தை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்வதாகும். ஆனால் யாரும் வீடு திரும்ப செல்ல முடியாது. ஏனென்றால் விகார பிரஷ்டாச்சாரிகளாக இருக்கிறார்கள். விகாரத்தின் மூலம்தான் அனைவருக்கும் பிறப்பு கிடைக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணர்கள்தான் நிர்விகாரிகள், அதாவது விகாரமற்றவர்கள். அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறப்பவர்கள் அல்ல. எனவே சிரேஷ்டாச்சாரிகள் என்று அவர்களை சொல்ல முடியும். குமாரிகள் விகாரமற்றவர்கள், எனவே அவர்களுக்கு தலை வணங்குகின்றனர். நீங்கள் அனைவரும் தந்தையுடன் சேர்ந்து இந்த பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள். பாபாவிற்கு பூஜை நடப்பது போன்று உங்களுக்கும் பூஜை நடக்க வேண்டும். ருத்ரனின் பூஜை ஏன் நடக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியவில்லை. சிவபாபாவின் குழந்தைகள்தான் அனைவரும். எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைகள் தான். தந்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ருத்ர பூஜை செய்கிறாங்க. இந்த ருத்ர பூஜை ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. இப்போ உண்மையிலே எல்லாரும் சிவபாபாவனுடைய குழந்தைகள் தான். இந்த சமயத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது. இதில் அனைத்து ஆத்மாக்களும் சிவபாபாவுடைய குழந்தைகள். எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைகள் தான். ஆனால் அனைவரும் உதவியாளர்களாக ஆகுவது இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ, உதவி செய்கிறீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். பூஜைக்கு தகுதியானவர்களாகவும் ஆகிறீர்கள். அதனால தான் தந்தை சொல்கிறாங்க, சிவனுக்கு எப்படி பூஜை நடக்கும் அதே போல் சாலி கிராமங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை தான் புரிய வைக்கின்றார். தந்தையை ஞானக்கடல் என்றும் அழைக்கின்றோம். எனவே ஞானத்தை அவசியம் இங்குதான் கொடுப்பார். பிரேரணையின் மூலம் கொடுப்பது இல்லை. பிரேரணைக்கான விஷயமே இல்லை. பகவான் பிரேரணை மூலம் புரிய வைக்க முடியுமா என்ன? அவரிடம் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் உள்ளது. அதை குழந்தைகளுக்கு வந்துதான் சொல்லி கொடுப்பார். இந்த பூமியில் இறங்கி தான் சொல்லி தருவார். மற்றபடி மேலிருந்தே பிரேரணை மூலமாக அவர் சொல்லுவது கிடையாது. சிலர் நாங்கள் படிக்கவில்லை, எழுதவில்லை என்று பாபாவிடம் சொல்லுகிறார்கள். எனவே வாயிலிருந்து எதையுமே பேச முடியவதில்லை என்றும் கூறுகிறார்கள். அப்படி எதுவும் ஆகாது. கண்டிப்பாக வாயால் பேச முடியும். சாப்பிடும்போது வாய் பயன்படுகிறது அல்லவா? பேச்சு வரவில்லை என்பது இருக்கவே முடியாது. பாபா மிகவும் சுலபமாகத்தான் புரிய வைத்திருக்கிறார். யாராவது மௌனமாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவரை நினைவு செய்யுங்கள் என்று மேலே கை காட்டுகிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பதில் அவர் ஒருவர்தான் வள்ளலாக இருக்கிறார். பாபா கிட்ட சில பேர் இப்படி சொல்லுவாங்களாம், நாங்கள் எழுதலை, படிக்கலை, எங்களுக்கு ஞானம் சொல்ல வரவே மாட்டேக்கி, வாயிலிருந்து வார்த்தை வரவே மாட்டேக்கி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ சாப்பிடும்போது வாயை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இல்லையா? அப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வார்த்தை என்பது வரதான் செய்யும் வாயிலிருந்து. அவ்வளோ ஒன்றும் கடினமாலாம் இங்கே உங்களுக்கு சொல்லி தந்துடல. ரொம்ப மிகவும் சுலபமாகத்தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். மௌனமாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட நீங்கள் பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். மேலே இருக்கிறார் அப்படின்னு கையை மேலே காமிச்சு அவரை நினைவு செய்யுங்கன்னு சொல்லலாம்.
இது சுலபமான ஞானம்தான், எல்லாரும் பேசக்கூடிய ஞானம்தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பதில் அவர் ஒருவர் தான் வள்ளலாக இருக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் கூட வள்ளலாக இருக்கிறார். இந்த சமயத்திலும் கூட ஞானத்தை கொடுப்பதிலும் வள்ளலாக இருக்கிறார். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் அமைதியாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவருடைய பாபாவுடைய பார்ட்டு முடிஞ்ச உடனே வானப்பிரஸ்த நிலை அடைஞ்சிருவார். அங்கே அமைதியாக போய் பரந்தாமத்தில் இருந்துருவார். குழந்தைகளும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். நடிப்பு பதிவாகி உள்ளது. உங்களுடைய நடிப்பு கூட இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்கு அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அது செயலில் வருகின்றது. இப்பொழுது நம்முடைய நடிப்பு உலகத்தை புதியதாக மாற்றுவதாகும். அதுதான் இப்போ நம்முடைய செய்யக்கூடிய சேவை அப்படின்றாரு பாபா. நாம் சிவபாபாவினுடைய குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு ஷரீரதாரிகள் பிரஜாபிதா பிரம்மாவிற்கு குழந்தையாகி விட்டீர்கள். தத்தெடுக்கப்பட்டவர்களாக ஆயிட்டோம். இந்த சரீரத்தினுடைய கணக்குப்படி பார்க்கும்போது இந்த பிரம்மாவினுடைய குழந்தையாயிட்டோம். தத்து பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக ஆயிட்டோம். உண்மையிலேயே நம்ம சிவபாபாவுக்கு குழந்தைகள் தான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே. நமக்கு ஞானத்தை அவர்தான் சொல்லிக் கொடுக்கிறார். சிவபாபா படைப்பவர் ஆவார். தன்னுடைய படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்கிறார். உங்களுடைய குறிக்கோள் இவ்வாறு ஆவதாகும். மனிதர்கள் எவ்வளவு மார்பல் கற்களில் சிலை செய்வதற்கு செலவு செய்கின்றனர். இந்த லட்சுமி நாராயணனுடைய சிலையை செய்வதற்கு வடநாட்டு சைட்லெல்லாம் மார்பல் கல்லில் செய்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவும் செய்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் என்னென்னா லட்சுமி நாராயணராக ஆகிறது. அவங்க சிலை செய்வதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் லட்சுமி நாராயணராகவே ஆயிடுறீங்க அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம், வேர்ல்டு யூனிவர்சிட்டி. முழு உலகமும் மாற்றம் அடைகின்றது. அங்கு உள்ளவர்களுடைய கேரக்டர்ஸ் அனைத்தும் அசுரத்தன்மையாகும். அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கேரக்டர்ஸ் அசுரத்தன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. முதல் இடை கடைசி வரையும் துக்கம்தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காலேஜில் சேர்ந்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் துக்கம்தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி கற்றுக்குறாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. இதுவோ ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி ஆகும். இது ஈஸ்வரனே ஸ்தாபனை செய்துள்ளார், ஈஸ்வரனே திறந்துள்ளார். இது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இதன் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளுக்கு சரி எது தவறு எது என்கிற புரிதல் கிடைத்துள்ளது. இப்போ பாபாவால் நமக்கு சரி எது தவறு எது எல்லாமே புரிதல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நாம் சரியானவர்களாக ஆகிவிட்டோம், அதாவது உண்மையானவர்களாக ஆகிவிட்டோம். சரி தவறை புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு உண்மையானவர்தான். அவரைத்தான் உண்மையானவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த டிராமாவை கூட குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைவருடைய நடிப்பும் வரிசை கிரமமாக உள்ளது. இந்த விளையாட்டு நடந்து கொண்டுதான் இருக்கும். டிராமா ஷூட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது எப்பொழுதும் புதுமையானதாக உள்ளது. இந்த டிராமா ஒருபொழுதும் பழையதாக ஆகாது. மற்ற அனைத்து நாடகமும் பழையதாக ஆகிவிடும், அழிந்தும் விடும். இது எல்லையற்ற அழியாத நாடகம். இதில் அனைவரும் அழியாத நடிகர்கள் ஆவார்கள். டிராமா திரும்ப திரும்ப நடக்கும். முயற்சி செய்யத்தான் வேண்டும். இதில் குழப்பத்தில் வரக்கூடாது. இன்றைய முரளியில் மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க தகுந்த மகா வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இன்றைய மனிதர்கள் முக்தியை மோட்சம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் அதாவது முக்தியை மோட்சம் அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முக்தி அடைந்து விட்டால் இறப்பு பிறப்பு என்பவைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று நினைக்கின்றனர். பிறப்பு இறப்பில் வராமல் இருப்பதைத்தான் உயர்ந்த பதவி என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதையே வினை பயன் என்றும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். பிறகு யார் வாழ்க்கையில் வாழும் பொழுது நல்ல செயல்களை செய்கிறார்களோ, தர்மாத்மாக்கள் போன்று இருக்கிறார்களோ, அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்றும்,
அந்த வாழ்க்கைதான் ஜீவன் முக்தி வாழ்க்கை என்றும் நினைக்கின்றனர். மற்றபடி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை கோடியில் யாரோ ஒருவர்தான் புரிந்து கொள்கின்றனர். இது அவர்களது சொந்த வழியாகும். ஆனால் நாமோ பரமாத்மா மூலமாக என்ன தெரிந்து கொண்டு உள்ளோம் என்றால், முதலில் மனிதர்கள் விகாரங்களின் பந்தனங்களிலிருந்து விடுபடாத வரை முதல் இடை கடைசி வரைக்கும் துக்கம்தான் இருக்கும். அந்த துக்கத்திலிருந்து விடுபடவும் முடியாது. எனவே இதிலிருந்து விடுபடுவதும் கூட ஒரு நிலையாகும். அந்த நிலைக்கு சுயம் பரமாத்மாதான் நம்மளை அழைத்து செல்கிறார். அவர்தான் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுப்பவர். அதுவும் ஒரே நேரத்தில் வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுத்து விடுகிறார். மற்றபடி அநேக முறை அவர் வருவதில்லை. இந்த மாதிரி முரளியில் மம்மா ஜெகதாம்பா சரஸ்வதியினுடைய மகா வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. முக்தி நிலை ஜீவன் முக்தி நிலைங்கிறது இருக்குது. அதை விட உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா, விகாரங்களுடைய பந்தனங்களிலிருந்து நம்ம விடுபடணும். அது கூட ஒரு நிலை தான். அந்த நிலையை பரமாத்மா வந்து தான் நமக்கு கொடுக்குறாரு. அவர் ஒரே நேரத்தில் தான் வர்றாரு, நிறைய தடவைலாம் வருவது கிடையாது. மனிதர்கள் அவ்வாறு புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே பாபா வந்து நமக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு மம்மா வந்து முரளியில் விளக்கியிருக்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, படிப்பின் சாரத்தை புத்தியில் வைத்து நினைவு யாத்திரை மூலம் கருமாதீத் நிலையை அடைய வேண்டும். உயர்ந்த பூஜைக்குரியர் ஆகுவதற்காக பாபாவின் முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, உண்மையான தந்தை மூலம் சரி எது தவறு எது என்கிற புரிதல் கிடைத்துள்ளது. சரியானவர்களாக ஆகி வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியையும் பெற வேண்டும். வரதானம்: தங்களுக்குள் சிநேகத்தின் கொடுக்கல் வாங்கல் மூலம் அனைவரின் சகயோகி ஆகக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். இப்பொழுது ஞானம் கொடுப்பது பெறுவது என்கிற நிலை ஸ்டேஜ் கடந்தாகிவிட்டது. இப்பொழுது சிநேகத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். யார் உங்கள் முன் வந்தாலும், உங்களுடைய உறவில் வந்தாலும் சிநேகம் கொடுக்கவும் மற்றும் பெறவும் வேண்டும். இதற்குத்தான் சொல்லப்படுகிறது அனைவரின் சிநேகி மற்றும் அன்பாளர் என்று. ஞானதானம் அஞ்ஞானிகளுக்கு செய்ய வேண்டும். ஆனால் இந்த பிராமண குடும்பத்தினருக்கோ இந்த சிநேகத்தின் தானத்தில் மகாதானி ஆக வேண்டும். எண்ணத்தில் கூட பிறர் மீது சிநேகத்தை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. அனைவர் மீதும் சிநேகம் ஏற்படும் பொழுது அதற்கான கைமாறாக ஒத்துழைப்பு கிடைத்துவிடும். மேலும் ஒத்துழைப்பின் ரிசல்ட்டு வெற்றி பிராப்தமாகும். பாபாவுனுடைய குழந்தைகளுக்கு சிநேகம் தேவைப்படுது. அப்போ இந்த சமயம் வந்து சிநேகம் கொடுக்கணும், சிநேகத்தையே நம்ம பெறணும் அப்படின்றாரு. அதனுடைய கைமாறா உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு கிடைக்கும். அவங்களுக்கு சிநேகம் கொடுக்க கொடுக்க மற்றவர்களுக்கு சிநேகம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சகயோகம் கிடைக்கும். அதனால் அதனுடைய ரிசல்ட் வந்து வெற்றி. வெற்றினா என்ன அர்த்தம்னா, செய்யக்கூடிய செயலில் நமக்கு ஒரு திருப்தி வரும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அதன் மூலமாக மகிழ்ச்சியும் இருக்கும். ஸ்லோகன்: ஒரு செகண்டில் வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இதுதான் தீவிர முயற்சியாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை: மனசா சேவை எல்லையில்லாத சேவையாகும். எந்த அளவு நீங்கள் மனதால் வார்த்தையால் சுயம் சாம்பிள் ஆவீர்களோ, அதாவது முன்மாதிரி ஆவீர்களோ, அதை பார்த்து இயல்பாகவே அனைவரும் கவரப்பட்டு விடுவார்கள். திட சங்கல்பம் வைத்தாலே போதும். அப்பொழுது சுலபமாக சேவை நடந்து கொண்டே இருக்கும்.
வார்த்தை மூலமாக சேவை செய்ய நேரமில்லை என்றால் உள் உணர்வு மூலமாக, மனசா சேவை மூலமாக பரிவர்த்தனை செய்வதற்கான நேரமும் உங்களிடம் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது சேவையை தவிர வேறு எதிலுமே நேரத்தை இழக்கக்கூடாது. நிரந்தர யோகி, நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். மனசா சேவை செய்ய தெரியவில்லை என்றால் தங்களது தொடர்பாலும் தங்களது நடத்தையின் மூலமாக கூட சேவை செய்ய முடியும். யார் கூட நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களுடைய நடத்தையை பார்த்து அவர்கள் மாறுவார்கள். இதுதான் தொடர்பில் சேவை செய்கிறது. நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து மற்றவங்களும் மாறுவாங்க. இப்படி கூட ஒரு விதமாக சேவை செய்யலாம். இந்த மனசை சேவை செய்ய தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி கூட நீங்கள் சேவை செய்யலாம் அப்படின்னு பாபா இன்றைய அவ்யக்த சமிக்கையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே. மனதில் ஒரு போதும் கூடாது பழிபாவனை, வேண்டும் எல்லோர் மீதும் கனிவே சுபபாவனை. அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே, அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே. வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மா